இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோபு 42 அதிகாரம் 2 திருவசனம். நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் என்று அறிவேன். நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித மத்தியா திருத்தூதர் விழாவன்று அவரிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். நண்பர்களே, இன்று ஆண்டவர் நமக்கு உணர்த்த விரும்பும் ஒரு காரியம் என்னவென்றால், யோபின் வாழ்க்கையை குறித்து கூறுகிறார். யோபுவின் கதை நமக்கு தெரிந்ததுதான். அவர் மிகவும் கடினமான பாதையை கடந்து வந்தார். கொடூரமான வேதனையை தாண்டித்தான் வாழ்ந்தார். உடம்பில் அவர் பட்ட கஷ்டங்கள் நம்மால் சிந்தித்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு கொடிய பாதை யோபுவின் பாதை. இதையெல்லாம் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் தாமே யோபுவை ஒப்புக்கொடுத்து இருந்தார். அவ்வளவு நம்பிக்கை அவர் தன் தாசனான யோபுவின் மேல் வைத்திருந்தார். என் மகன் யோபு ஒரு நாளும் என்ன நேர்ந்தாலும் என்னை அவன் மறுதலிக்க மாட்டான், முறுமுறுக்க மாட்டான் என உறுதியாய் இருந்தார் ஆண்டவர். ஒரு சவாலாகத்தான் பிசாசின் சோதனைக்கு யோபுவை ஒப்புக் கொடுத்தார். இதே நம்பிக்கையை, யோபுவின் மேல் வைத்த அதே உறுதியை நம்மேல் ஆண்டவர் வைக்க முடியுமா என்பதுதான் இன்றைய கேள்வி. சிந்தியுங்கள். இன்றைய நாள் வசனத்தை மற்றும் ஒரு முறை கேளுங்கள். நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் என்று அறிவேன். நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. இந்த வார்த்தைகளை கூறுவது யோபு. என்ன நேர்ந்தாலும் யோபுவைப் போல நம்மால் இயேசுவை பற்றி கொண்டு அவரை விட்டு தூரம் போகாமல் வாழ முடியுமா? நம் வாழ்க்கையில் கூட சில காரியங்களை ஆண்டவர் நம் நன்மைக்காக மட்டுமே அனுமதிக்கலாம். ஆனால் அதன் முடிவு பரியந்தம் நம்மோடுதான் இருப்பார். இறுதியில் 2 மடங்கு நன்மையை யோபுவிற்கு தந்தது போல நமக்கும் நிச்சயம் தருவார். ஒரு சில நேரங்கள் உங்கள் மேல் உள்ள நம்பிக்கையின் பொருட்டுதான் உபத்திரவப்பட, கஷ்டப்பட ஆண்டவர் அனுமதிப்பார். ஆனாலும் சோர்ந்து போகாமல் இறுதி வரை உங்களோடு இருந்து கைவிடாமல் நடத்துவார். அவரையே இறுக பற்றி கொண்டீர்கள் என்றால், வெறுங்கையாய் வந்த யாக்கோபை 2 பரிவாரங்கள் தந்து ஆசிர்வதித்ததைப் போல உங்களுக்கும் செய்வார் நம் ஆண்டவர். தொடர்ந்து தன் பிள்ளைகள் கஷ்டத்தின் பாதையை கடந்து வருவதற்கு இயேசு எப்போதுமே அனுமதித்துக் கொண்டே இருக்க மாட்டார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைப்பது தடைபடாது. உங்களைக் கொண்டு உங்கள் வாழ்க்கையில், பிறரின் வாழ்க்கையில் எதை இயேசு செய்ய நினைக்கிறாரோ அதில் ஒன்றும் தடைபடாது. உங்கள் குடும்பத்தில், வேலையில் ஆண்டவர் செய்ய நினைப்பது நிச்சயம் மாறி போகாது, தடையே படாது என்பதை விசுவாசியுங்கள். இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு அவை நடப்பதற்கு ஏற்ற எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் இருக்கலாம். ஒரு பாலைவன பாதையைப் போல கூட தோன்றலாம். ஆனால் அழைத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நிச்சயம் கைவிட மாட்டார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்களுக்கென நீர் முன்குறித்து வைத்திருக்கின்ற ஒன்றும் தடைபடாது. உம்மை துதிக்கின்றோம். நீர் சகலத்தையும் செய்ய வல்ல கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் என்று மனமாற அறிந்து கொள்கின்றோம். நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. எங்களோடு இருந்து எங்களை நடத்தும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.